மற்றவங்களுக்காகவோ அவங்களுக்காகவோ கட்சி நடத்தல, மக்களுக்காக நடந்து கொண்டிருக்கும் கட்சி, உங்களுக்காக நடந்து கொண்டிருக்கும் கட்சி. யோசிச்சு பாருங்க, ஒருத்தருக்கும் என்ன தேவை? இந்த பகுதியில் இருக்கிறீங்க, என்ன வேணும்னு நினைப்போம்? தண்ணி, நல்ல தண்ணி வேண்டும், சுத்தமான காற்று வேண்டும், பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வேண்டும், படிப்பதற்கு நல்ல பள்ளிக்கூடம் வேண்டும், மருத்துவமனை வேண்டும், கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை வேண்டும், சொந்தமா வீடு இருக்கணும், நிம்மதியா வாழணும் அப்படின்றதா எல்லாருடைய ஒரு கனவு. யாரா இருக்கட்டும், நீங்களா இருக்கட்டும், மேடையில இருக்கவங்க எல்லாருக்குமே அதான் கனவா இருக்கட்டும் இருக்கும். அப்படின்னா ஒரு சுத்தமான தண்ணி வேண்டாம், என்ன பண்ணுவீங்க? யோசிச்சு பாருங்க. ஒரு சுத்தமான தண்ணி வேணும். உங்க பகுதியில தண்ணியே இல்லை, தண்ணி வரல, 2 நாள் ஆச்சு, 4 நாள் ஆச்சு, தண்ணி வரலன்னா என்ன பண்ணுவீங்க? கவுன்சிலருக்கு ஃபோன் பண்ணுவீங்க, இல்ல வார்டு மெம்பருக்கோ உறுப்பினருக்கு போனை போடுவீங்க. போன் போட்டோன்னே அவர் ஒரு 2 நாளுக்கு தண்ணி ஏற்பாடு பண்ணுவார். ஒரு லாரியிலயோ இல்ல ஒரு பெரிய வண்டியிலயோ தண்ணி கொண்டு வந்து கொடுப்பாங்க. அதற்கப்புறம் தண்ணி அப்பயும் வரல, தொடர்ந்து அந்த பிரச்சனை 1 மாசம் 2 மாசம் இருக்குன்னா என்ன பண்ணுவோம்? எம்பி கிட்டயோ எம்எல்ஏ கிட்டயோ அந்த பகுதியில் அமைச்சர்கள் இருந்தா அவர்கிட்டயோ கேட்பாங்க. கேட்டவனா அவங்களும் வண்டி தண்ணி ஏற்பாடு பண்ணுவாங்க. தண்ணி எங்கேருந்து வருது? கார்பரேஷன்ல இருந்து வருதா? கார்பரேஷன்ல தண்ணி கொண்டு வந்து கொடுப்பாங்க. அந்த கார்பரேஷனுக்கு தண்ணி எங்கேருந்து வருது? நிலத்தடி நீர் கிடையாது, மழை பெருசா பெய்யல, மழை தண்ணியை நம்ம தேக்கி வைக்கல, 6 குளங்கள் பெரிதாக இல்லை, எல்லாமே வற்றி விட்டது, ஏரிலாம் கிடையாது, ஏரியில வீடு கட்டியாச்சு, ஏரியில தண்ணி கிடையாது, 6 குளங்கள் பெருசா கிடையாது, ஏதாவது இங்க கூவம் தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்ப எங்கிருந்து தண்ணி வருகிறது என்றால் காவேரியில இருந்து தண்ணி வருகிறது. அப்ப அந்த காவேரி தண்ணி தொடர்ந்து இன்னும் ஒரு 10 நாள் வந்தா போதுமா? 100 நாள் வந்தா போதுமா? இன்னும் ஒரு 10 வருஷம் வரணும், இல்ல ஒரு 50 வருஷம் வரணும், 100 வருஷம் அந்த தண்ணி நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அதை பற்றி சிந்திக்கக்கூடிய கட்சி தான் பாட்டாளி மக்கள் கட்சி. அன்னைக்கு தண்ணியை கொண்டு கொடுத்துட்டு உங்க வாயை அடைக்கிறது கிடையாது. கரும்பு கொடுத்துட்டு, வெள்ளத்தை கொடுத்துட்டு, இலவச வேட்டி சேலை கொடுத்துட்டு ஒரு நாள் உங்கள் வாயை அடைத்து விடக்கூடிய கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி இல்ல. இன்னும் 100 வருஷத்துக்கு உங்களுக்கு சுத்தமான தண்ணீர் வேண்டும், 100 வருஷத்துக்கு சுத்தமான காற்றை இந்த மக்கள் சுவாசிக்க வேண்டும் என்பதற்காக போராடக்கூடிய கட்சி தான் பாட்டாளி மக்கள் கட்சி. அதுக்காக தான் காவிரியை காப்போம், காவிரி நதி வேண்டும், மேகேதாட்டு அணை கட்டக்கூடாது, கட்டுனா தண்ணி வராது என்ற விஷயத்தை முதல்ல இருந்து சொல்லிக் கொண்டு இருக்கக்கூடிய கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. அதனால்தான் தாமிரபரணியை காப்போம், வைகை ஆற்றை காப்போம், பாலாற்றை காப்போம்னு எத்தனையோ தண்ணீரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக இதுவரை அந்த மாதிரி வேறு ஒரு நடைபயணத்தையோ போராட்டத்தையோ விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பெருசா யாரும் பண்ணியிருக்க முடியாது. பாட்டாளி மக்கள் கட்சியில மருத்துவர் அன்புமணி அவர்கள் தான் அதை செய்திருக்கிறார்கள். எதுக்கு? 100 வருஷத்துக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும். இன்னைக்கு தண்ணி வரல, நாளைக்கு தண்ணி வரல, அதை கொடுத்துட்டா போதும்னு இருந்துட முடியாது. 100 வருஷம் நம் பிள்ளைகளுக்கு, பேர பிள்ளைகளுக்கும் குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணீர் வேண்டும் என்பதற்காக போராடக்கூடிய கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தான். அதே போலதான் எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ தடியடிகள், எத்தனையோ சிறைச்சாலைகள், எத்தனையோ பேரு குண்டடிப்பட்டு செத்தது எதுக்கு? உங்க பிள்ளைங்களுக்கு அரசு பள்ளியில் இடத்தை உறுதி செய்வதற்கு, நம்ம பசங்க படிச்சிட்டாங்கன்னா அவர்களுக்கு வேலையை உறுதி செய்வதற்கு, டாக்டர் படிப்பை அரசு கல்லூரிகளில் உறுதி செய்வதற்கு, என்ஜினியர் படிப்பை நம்ம இந்த பசங்களுக்கெல்லாம் கிடைக்கணும். ஏழையா இருந்தாலும் சரி, படிச்சவங்களா இருந்தாலும் சரி, படிக்காத பாமர மக்களா இருந்தாலும் சரி, அவர்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு இன்ஜினியரிங் சீட்டை உறுதி செய்தது பாட்டாளி மக்கள் கட்சி. இதெல்லாம் செய்தது எதற்காக? பொதுமக்கள் அனைவரும் பயன்பெற வேண்டும், எல்லாருக்கும் எல்லாம் போய் கிடைக்கணும் என்பதற்காக தான் அவ்வளவு பெரிய போராட்டங்களை எல்லாம் நடத்தி, எத்தனையோ முதலமைச்சர்களை சந்தித்து, எத்தனையோ சிறைச்சாலைகளை பார்த்து, எத்தனையோ பேர் குண்டடிப்பட்டு செத்து, எதுக்காக? எல்லா வீட்டு பிள்ளைகளுக்கும் அந்த அரசு பள்ளியில இடம் கிடைக்கணும். உங்க வீட்டு பிள்ளைங்க டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், வக்கீல் ஆகணும், அவர்களுக்கு நல்ல அரசாங்க வேலை கிடைக்க வேண்டும். அதை உறுதி செய்தது பாட்டாளி மக்கள் கட்சி.